ஆந்திராவை ஆண்ட மிகச்சிறந்த அரசர் யாருன்னு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா, ஆந்திராவின் பொற்காலம் எது அப்படின்னு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா ராஜராஜ நரேந்திரனுடைய ஆட்சி காலம்னு வரும். யாராவது நரேந்திரன், ராஜராஜ நரேந்திரன். அவர் தான் வந்து ராஜமுந்திரிங்கிற இப்ப இருக்க தலைநகரத்தை உருவாக்குனாரு. தெலுங்குல ராமாயணம் எழுதுறதுக்கு முதல்ல ஆட்கள் அமர்த்தினதான் அவர் தான். தெலுங்கு மொழி இன்னைக்கு ஓரளவுக்கு பரவலாக பேசப்படுதுன்னா அது காரணம் ராஜராஜ நரேந்திரன் தான். அந்த ராஜராஜ நரேந்திரன் யாருன்னு பார்க்க போனா ராஜராஜ சோழனுடைய மகளான குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் பிறந்தவர். அதனால ராஜராஜ நரேந்திரன் தமிழர்னு நீங்க ஒத்துக்கோங்க, ராஜராஜன் தெலுங்கர்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஒரு உடன்பாட்டுக்கு வரலாமா? அவங்க விக்கிபீடியா பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா ராஜராஜ நரேந்திரனுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னு இருக்காது. அதை கூட அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அவங்களுடைய முன்னோர்கள் பேர் கூட அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. இது வந்து ரொம்ப ஒரு வன்மத்திலேருந்து வரக்கூடியது அப்படின்னு நான் பாக்குறேன். என்னன்னா என்ன வன்மம் இருக்க போதுன்னு நான் கேட்கிறேன். அப்படி என்ன சோழன் மீதோ ராஜராஜ சோழன் மீது என்ன வன்மம் இருக்க போதுன்னு நான் கேட்கிறேன். அதாவது இது வந்து தாக்குதல் வந்து ராஜராஜ சோழன் மேல் நடத்தப்படுது அப்படிங்கிறதுனால இலக்கு அவருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இது வந்து தமிழ் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா தமிழுக்கு வந்து செம்மொழி தகுதி கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிலவரம் வேற.